ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சவனசமிலா. இப்போ நம்ம இந்த விசுலேஷன் தான் பார்க்க போகிறோம். இந்த விசுலேஷனோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த விசுலேஷன் மேக் பண்ணதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கீழே தெரியுற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த விசுலேஷன் எப்படி மேக் பண்ணுன்னு பார்ப்போம். மேலே கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் ஐக்கன் இருக்கும், அதை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணி கீழே பாட்டம் பார்த்தீங்கன்னா லோடு ஃப்ரம் ஃபைல் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் எந்த ஃபோல்டர் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அந்த ஃபோல்டர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு கொடுத்த விசுலேஷன் பார்த்தீங்கன்னா விசுலேஷன் 95, அதை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணோன்னா பாட்டம் வந்து சைடாக இருக்கும், அது ப்ரெஸ் பண்ணால் இந்த மாதிரி தான் எம்டியாக இருக்கும் உங்களுக்கு. இதில் எப்படி சேஞ்ச் பண்ணது பார்த்தீங்கன்னா மேலே கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் ஐக்கன் பதில் வந்து பென்சில் ஐக்கன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ப்ரெஸ் பண்ணி லெஃப்ட் சைடு இருந்தால் ஆப்ஷன்ஸ்லாம் ஓப்பன் ஆகும். அதில் ஸ்க்ரோல் பண்ணி விட்டிங்கன்னா இன்னொரு இமேஜ் இருக்கும், மெயின் இமேஜ்னு அதில் டேக் லைனில் கொடுத்துருப்பேன், அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா இன்னொரு இமேஜ் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிட்டு கஸ்டம் எல்லாம் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு பிக் இமேஜ் எடுத்து நீங்கள் எந்த ஃபோல்டர் இமேஜ்லாம் சேவ் பண்ணிக்கலாம் அந்த ஃபோல்டர் தான் ஓப்பன் பண்ணிட்டு இப்போ அந்த இமேஜை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அந்த இமேஜை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் வந்து ஆட் ஆகிட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிளாக்காக இருக்குது, பாதி தான் ஆட் ஆகிருக்கு, அந்த மாதிரி இருக்குது. நீங்கள் எல்லா சைட்டும் எஃபெக்டெல்லாம் ஆட் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து ஃபுல் சைஸில் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஒரு பார் கொடுத்துருப்பாங்க, அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதில் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ரைட் சைட் பார் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஆப்ஷன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிட்டு விசில் வந்து டிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரைட் சைட் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரேமில் வந்து ஆட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பார்த்தீங்கன்னா தெரியுது உங்களுக்கு, அந்த ஃபோட்டோக்கு ஃப்ரேமில் வந்து ஆட் ஆகிடும். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் பாரும் கொடுத்துருக்காங்க, அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஆப்ஷன் இருக்கும், விசில் வந்து டிக் பண்ணி விட்டிங்கன்னா போதும் உங்களுக்கு லெஃப்ட் சைடு வந்து அந்த ஃப்ரேமில் வந்து ஆட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த பார் வந்து. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்டிகல்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதில் வந்து ஹார்ட்டுக்கு உண்டான பார்ட்டிகல்ஸும் கொடுத்துருப்பாங்க. அதை ப்ரெஸ் பண்ணிட்டு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா அப்பியரன்ஸ் ஆப்ஷன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிட்டு கஸ்டம் இல்லை பாக்ஸனை கிளிக் பண்ணிட்டு இதில் பிக் இமேஜ் கொடுத்து எதாவது ஆட் பண்ணணுன்னு ஆட் பண்ணிக்கலாம், இல்லை நான் கஸ்டமைஸாக கொடுத்துக்கிட்டே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் பிக் இமேஜ் கொடுத்து எதாவது ஆட் பண்ணுறேன், ஹார்ட் இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஹார்ட் இமேஜை வந்து ஆட் பண்ணிட்டேன். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா ஓவரால்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணிங்கன்னா கலர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் பிங்க் கலரில் வச்சுருக்கிறேன், உங்களுக்கு தேவையான கலராக சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் பார்ட்டிகல்ஸும் கொடுத்துருக்காங்க, அதுக்கு உண்டான பார்ட்டிகல்ஸ் தான் இது. அதை ப்ரெஸ் பண்ணிட்டு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா அப்பியரன்ஸ் ஆப்ஷன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி கஸ்டம் இல்லை பாக்ஸனை கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து கஸ்டமைஸாக வந்து கொடுத்துருக்கதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸ்மார்ட் பார்ட்டிகல்ஸுங்கிறதுனால சின்ன பார்ட்டிகல்ஸ்னால நான் ஸ்மால் பார்ட்டிகல்ஸ் இதை ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் கொடுத்துருப்பாங்க, அதில் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா அதில் பிங்க் ஸ்பாட் லைட்னு கொடுத்துருக்காங்க, அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஆப்ஷன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி விசில் வந்து டிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு போதும். பாட்டமில் வந்து உங்களுக்கு வந்து ஸ்பாட் லைட் வந்து ஆட் ஆகிடும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இமேஜில் வந்து ஆட் பண்ணி தான் வச்சுருக்கேன். உங்களுக்கு ஸ்பாட் லைட் பார்த்தீங்கன்னா ஆட் ஆகி தான் இருக்குது, உங்களுக்கு கஸ்டமைஸாக கொடுத்துருக்கிறது தான் ஆட் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது ஆட் பண்ணி தான் இருக்குது. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இன்னொரு இமேஜ் இருக்கும், அதில் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா டேக் லைனில் வந்து லெஃப்ட் சைடு ஹார்ட்னு கொடுத்துருக்காங்க, ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா இங்கே ஜென்ரல் ஆப்ஷன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் விசில் வந்து டிக் பண்ணிட்டீங்கன்னா போதும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியுது லெஃப்ட் சைடு வந்து இந்த மாதிரி ஹார்ட் வந்து உங்களுக்கு ஆட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கீழே பார்த்தீங்கன்னா இன்னொரு இமேஜ் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிட்டு அதில் வந்து அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி விட்டிங்கன்னா மெஷர்மெண்ட் வாட்னு இருக்கும், அதில் பார்த்தீங்கன்னா நத்திங்னு உங்களுக்கு இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் டைம் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஹார்ட் வந்து ரொட்டேட் ஆகும் அனிமேஷனில் வந்து, அதுக்குண்டான ஆப்ஷன் தான் இது. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இன்னொரு இமேஜ் இருப்பாங்க, அது பார்த்தீங்கன்னா ரைட் சைடு ஹார்ட்னு கொடுத்துருக்காங்க, ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஆப்ஷன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி விசில் வந்து டிக் பண்ணி கொடுத்துருவாங்க. டிக் பண்ணி விட்டுட்டு அது கீழே பார்த்தீங்கன்னா இன்னொரு இமேஜ் இருக்கும், அது கீழே பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட் வாட்னு இருக்கும், அதில் பார்த்தீங்கன்னா நத்திங்னு இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிட்டு இதில் வந்து டோட்டல் டைம் கொடுத்துக்கோங்க. கொடுத்தோன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சிடும் அனிமேஷனில் வந்து அந்த ஹார்ட்டு படம் வந்து. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் கொடுத்துருப்பாங்க, அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் டவுன் ஹார்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க, அதை ப்ரெஸ் பண்ணிட்டு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஆப்ஷன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிட்டு விசில் வந்து டிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு போதும். ரைட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட் ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா தெரியுது உங்களுக்கு ரைட் சைடு வந்து ஆட் ஆகிட்டு. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அது கீழே பார்த்தீங்கன்னா இன்னொரு இமேஜ் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட் வாட்னு இருக்கும், அதில் வந்து நத்திங்னு இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிட்டு இதில் வந்து டோட்டல் டைம் கொடுத்துக்கோங்க. கொடுத்தோன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அனிமேஷனில் வந்து அந்த ஹார்ட்டில் வந்து ஒரு அனிமேஷன் மாதிரி உங்களுக்கு ஆட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு போதும். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் கொடுத்துருப்பாங்க, அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு அதில் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டுக்கு உண்டான இமேஜ் கொடுத்துருக்காங்க, ப்ரெஸ் பண்ணிட்டு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா இன்னொரு இமேஜ் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிட்டு கஸ்டம் அந்த பாக்ஸனை கிளிக் பண்ணிட்டு இல்லை பிக் இமேஜ் கொடுத்து நீங்கள் எந்த ஃபோல்டர் வந்து டெக்ஸ்ட் இமேஜ் வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கீங்க அந்த ஃபோல்டர் வந்து ஓப்பன் பண்ணிட்டு இப்போ டெக்ஸ்ட் இமேஜை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிரின்சஸ் அந்த டெக்ஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் பிரின்சஸ்ன்ட்டு.
இப்போ பார்த்தீங்கன்னா பாட்டமில் வந்து ஆட் ஆகிட்டு நமக்கு. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இன்னொரு இமேஜ் கொடுத்துருப்பான். அதில் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு ஹார்ட் இமேஜ்னு கொடுத்துருக்காங்க. அது ப்ரெஸ் பண்ணிட்டு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஆப்ஷன் இருக்கும். அது ப்ரெஸ் பண்ணிட்டு விசில் வந்து டிக் பண்ணிக்கிட்டே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு வந்து அந்த ஹார்ட்டை வந்து ஆட் ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா இன்னொரு இமேஜ் இருக்கும். அது ப்ரெஸ் பண்ணிட்டு அதை அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி அப்படின்னா மெஷர்மெண்ட் வாட்டன் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா நத்திங் இருக்கும். அதில் வந்து டோட்டல் லைன் கொடுத்துக்கோங்க. டோட்டல் லைன் கொடுக்கணும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனிமேஷன் ஆக ஆரம்பிச்சிடும். அதில் வந்து அதுக்கடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னொரு இமேஜ் கொடுத்துருப்பான். அதில் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு ரோஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அது ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு லெஃப்ட் சைடு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா இன்னொரு இமேஜ் இருக்கும். இது கஸ்டம் இல்லாத பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு பிக் இமேஜ் கொடுத்து அந்த ஜிஃப் இமேஜை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ரோஸ் ஜிஃப் இமேஜை வந்து எந்த ஃபோல்டர் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ஃபோல்டர் வந்து ஓப்பன் பண்ணிட்டு இப்போ அந்த ரோஸ் ஜிஃப் இமேஜை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிட்டேன். உங்களுக்கு ரோஸ் கலரில் வந்து ஆட் ஆகிட்டு அதுக்கீழே பார்த்தீங்கன்னா கலர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை ப்ரெஸ் பண்ணி இங்கே கலர் சேஞ்ச் பண்ணி வச்சுன்னா கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒயிட் கலர்லேயே வச்சுருக்கிறேன். தேவையான கலரில் இதில் வந்து சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கீழே பார்த்தீங்கன்னா இன்னொரு இமேஜ் கொடுத்துருப்பாங்க. அதில் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா பிங்க் ஷேடோன்னு கொடுத்துருக்காங்க. அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஆப்ஷன் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிட்டு விசில் வந்து டிக் பண்ணிட்டே போதும் உங்களுக்கு வந்து பிங்க் ஷேடோ வந்து ஆட் ஆயிரும். அந்த ஃபோட்டோ ஃப்ரேம்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 4 சைடு கார்னரில் வந்து உங்களுக்கு ஆட் ஆயிரும். இப்போ பேக் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆட் ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த வீடியோ எப்படி டவுன்லோட் பண்ணுன்னு பார்ப்போம். மேலே கார்னரில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஐக்கான் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். இதில் வந்து சூஸ் ப்ரீசெட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிட்டு ஃபஸ்ட்டாக உள்ள ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ கோடில் வந்து அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிட்டு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு வீடியோ கோடில் பார்த்தீங்கன்னா வீடியோ என்கோடர் .avc அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு ஃபஸ்ட்டாக உள்ள ஆப்ஷனை சூஸ் பண்ணிட்டு அது கீழே ஸ்க்ரோல் பண்ணி விட்டீங்கன்னா வீடியோவோட வித்து பார்த்தீங்கன்னா 1920 இருக்கும். வீடியோட ஹைட் பார்த்தீங்கன்னா 1080 இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணி வச்சுட்டு எக்ஸ்போர்ட்டுங்க கொடுத்தனா உங்களுக்கு வந்து ஹரிசாண்டலாக வீடியோ வந்து டவுன்லோட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 720 கொடுத்துக்கோங்க. வீடியோட வித்து வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1280 கொடுத்துக்கோங்க. வீடியோட ஹைட் வந்து இது எதுக்குண்டான சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் ஸ்க்ரீன் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து டவுன்லோட் பண்ணிங்களா அதுக்குண்டான சைஸ் தான் இது. நீ இந்த மாதிரி எக்ஸ்போர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீனில் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து டவுன்லோட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகல எரர்னு வந்துச்சுன்னா ஃப்ரேம் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 30 கொடுத்துக்கோங்க. பிட் ரேட் பார்த்தீங்கன்னா 12.0 கொடுத்துக்கோங்க. இந்தமாதிரி அளவு சேஞ்ச் பண்ணி வச்சுட்டு எக்ஸ்போர்ட் முடிஞ்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸ்போர்ட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கொயர் ஷேப்பில் இன்ஸ்டாகிராமில் நீங்கள் அப்லோட் பண்ணிங்களா அதுக்குண்டான சைஸ் தான் இது. 1280 கொடுத்துக்கோங்க. வீடியோட வித்து பார்த்தீங்கன்னா 1280, வீடியோட ஹைட் பார்த்தீங்கன்னா 1280 ரெண்டும் சேமாக தான் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணி வச்சுட்டு எக்ஸ்போர்ட் முடிஞ்சுன்னா உங்களுக்கு ஸ்கொயர் ஷேப்பில் வந்து இன்ஸ்டாகிராமில் நீங்கள் அப்லோட் பண்ணுறதுக்கான வீடியோ வந்து ரெடி ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம உங்கள் ஃப்ரெண்டோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இருக்கிற ரெட்டில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இது போன்ற வீடியோக்கள் மேலும் ஃபாலோ பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.